அது சரியா பிப்ரவரி 28, 1989 ஜப்பான்ல இருக்கிற புகிஷிமா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற மியாகோஜி அப்படிங்கிற ஒரு அமைதியான மலை கிராமம். அது ஒரு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால சாயந்தரம் 6 மணி ஆகும்போதே இருள் அந்த கிராமத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. சொல்ல போனா அந்த பனி காலத்துல யாருமே வெளியே நடமாடவே முடியாத அளவுக்கு அந்த இடமே அப்படியே உறைஞ்சு போய் கிடந்துச்சு. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு லேடி டீச்சர் தன்னுடைய லாங் வீக்கெண்ட் லீவை முடிச்சுட்டு அதே ஸ்கூல் கேம்பஸில் இருக்கிற தன்னுடைய ரூமுக்கு ரொம்பவே டயர்டா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த ரூமுக்குள்ள நுழையும் போதே ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஒரு ஊசி கீழே விழுந்தா கூட கேட்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்டல் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. ஸோ இப்போ ரூமுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேரா டாய்லெட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்பதான் நீங்க இமேஜின் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவங்க போன அந்த டாய்லெட் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரியான மாடர்ன் டாய்லெட் கிடையாது. அது அந்த காலத்து பழைய மாடலான ஸ்குவாட் டாய்லெட். அதாவது தரைக்கு அடியில ஒரு கான்கிரீட் பைப் மாதிரி இருக்கும். அது வழியா மனித கழிவுகள் நேரடியா செப்டிக் டேங்க்குள்ள போயிடும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான், பட் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப அந்த டீச்சர் அந்த டாய்லெட்ல உட்கார போற அந்த ஒரு செகண்ட் எதேச்சியா கீழே அந்த டாய்லெட்டுடைய ஓட்டைக்குள்ள பாக்குறாங்க. அங்க ஒரு இருட்டு குகை மாதிரி இருக்கிற அந்த துளைக்குள்ள ஏதோ ஒரு பொருள் சிக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, டாய்லெட்டுடைய ஹோல்குள்ள ஏதோ கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருக்கு, ஏதாவது துணிகினி விழுந்துருச்சா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ல கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க தெரிஞ்சது ஒரு பிளாக் கலர் லெதர் ஷூ. அந்த டாய்லெட்டுடைய ஓட்டைக்குள்ள ஒரு மனுஷன் போடுற ஷூ சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அவங்களுடைய மூளை அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு. யாராவது தெரியாம போட்டுட்டாங்களா, இல்ல இது எப்படி இந்த ஓட்டைக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் அந்த ஒரு சில வினாடிகள்ல லாஜிக்கா யோசிக்கிற அந்த டைம்ல தான் அவங்கள அறியாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த ஷூ அங்க சும்மா ஒன்னும் விழுந்து கிடக்கல, அது ஒரு காலுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல தெரிய ஆரம்பிக்குது. அந்த நிமிஷம் அவங்களுடைய மொத்த ரத்த ஓட்டமும் நின்னு போயிருச்சு. நினைச்சு பாருங்க எஸ்டிஏ, ஒரு டாய்லெட்டுடைய ஓட்டைக்குள்ள ஒரு மனுஷன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களுடைய அறிவு சொல்லுது. ஆனா அவங்களுடைய கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த ஷூ ஒரு கோரமான உண்மையை அவங்களுக்கு உறக்க சொல்லுச்சு. அவங்களுடைய இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய காதுகளே கேட்கிற அளவுக்கு அது எகிர ஆரம்பிக்குது. பட் அவங்களுடைய அட்ரினலின் சுரக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு பேயை பார்த்த மாதிரி அந்த டாய்லெட்டை விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. காப்பாத்துங்க, யாராவது ஓடிவாங்க, உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய தொண்டை கிளிய கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நிஜமாவே நம்ம அங்க பார்த்தது ஷூ தானா, இல்ல என்னுடைய கண்ணு ஏதாவது தப்பா பார்த்துருச்சா, இல்லைன்னா என்கிட்ட யாராவது பிராங்க் பண்றாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுடைய மனசுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடுனாலும் இல்ல, கண்டிப்பா உள்ள ஏதோ பெருசா நடந்திருக்கு, ஏதோ விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய இன்ட்யூஷன், அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்குது. பட் அவங்க கனவுல கூட நினைக்கல அந்த பைப்குள்ள மாட்டிட்டு இருக்கிறது வெறும் ஒரு ஷூ மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மர்மத்துடைய ஆரம்பம் அப்படின்னு. இந்த கேஸை பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய தலையுமே பிச்சுக்க வைக்கும். அப்படியான மொத்த ஜப்பான் மக்களையுமே நடுங்க வச்ச அறிவியல் பூர்வமா சயின்டிபிக்கா சாத்தியமே இல்லாத ஒரு போன் சில்லிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், இப்ப இருந்தே பணத்தை ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில இன்வெஸ்ட் பண்ணி எதிர்காலத்துல அது ஒரு பெரிய தொகையா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்காகவே ஒரு சேஃபான பவர்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. கடந்த 10 வருஷமா தொடர்ந்து லாபத்தையே கொடுத்து தங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற இந்தியாவோட டாப் 50 கம்பெனில முதலீடு செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நீங்க கேபிட்டல் கேரண்டியோட இன்வெஸ்ட் பண்ணா ஒருவேளை மார்க்கெட் சரிஞ்சாலும் சரி, நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்திலிருந்து ₹1 கூட குறையாது. ஆனா அதுவே
மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது ஐசிஐசிஎல் புரூடென்ஷியல் லைஃபோட டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. ஆனா இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் பிப்ரவரி 28 தான். இதோட இண்டெக்ஸ் கடந்த 5 வருஷத்துல 31.4%, 7 வருஷத்துல 23.4% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதோட NAV 10 ரூபீஸ் தான். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல உங்களுடைய முதலீட்டுடைய 120 மடங்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. அண்ட் NRIs கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO உடைய கடைசி நாள் பிப்ரவரி 28 தான். நம்மளுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இத பத்தி இனிமே டீடைலா தெரிஞ்சுக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. தமிழ்லயே கால் பேக் சப்போர்ட்டும் இருக்கு. வேணும் அப்படின்னா ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பயத்துல வேர்த்து விறுவிறுக்க அந்த டாய்லெட்ல இருந்து வெளியே வந்தவங்க போலீஸ்க்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல போலீஸுடைய சைரன் கேட்க ஆரம்பிக்குது. ஜப்பான்ல இருக்கிற அந்த அமைதியான மலை கிராமம் அன்னைக்கு ஒரு பெரிய மர்மத்துடைய பிடியில சிக்க ஆரம்பிக்குது. டீச்சர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி போலீஸும் ஃபயர் ரெஸ்கியூ டீமும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த குறிப்பிட்ட டாய்லெட்டுடைய செப்டிக் டேங்க் மூடியை திறந்து அதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க மனுஷனோட 2 கால்கள் மட்டும் மேல பார்த்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிற அந்த கோரமான காட்சி தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா முதல்ல போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தன் தெரியாம தவறி உள்ள விழுந்துட்டான் போல, காலை பிடிச்சி வெளியே இழுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துருவான் அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி காத்துட்டு இருந்துச்சு. இப்ப 2 போலீஸ்காரங்க அந்த டேங்குக்குள்ள இறங்கி அங்கிருந்த கால்களை பிடிச்சு அவங்களுடைய மொத்த பலத்தையும் வச்சு இழுத்து பாக்குறாங்க. பட் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த உடல் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை. பிகாஸ் அந்த பைப் அவ்வளோ குறுகலானது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் யூ ஷேப்ல அப்படியே லாக் ஆயிருக்கான். இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு போட்டோ போடுறேன். போலீஸ் போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் அந்த கிரைம் சீன் இருந்துச்சு. போலீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி முழு பலத்தையும் யூஸ் பண்ணி இழுத்தாலும் அந்த உடலுடைய வளைவு அந்த பைப்புடைய கான்கிரீட் சுவர்கள்ல முட்டிக்கிட்டு வெளியே வரவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த இடம் முழுக்கவே மனித கழிவுகளுடைய நாற்றம் குடலை பெரட்ட ஆரம்பிக்குது. இந்த ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு ஆழமா போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு போலீஸ்க்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. நேரம் ஆக ஆக ஊர் மக்களுடைய கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற அந்த நபர் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியல. சோ சும்மா மேலோட்டமா இழுத்து அந்த உடலை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் போலீஸ் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. இந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சரையே மொத்தமா உடைச்சாதான் உடலை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ உடனடியா ஒரு JCB அந்த இடத்துக்கு வருது. அந்த ஹாஸ்டலுடைய டாய்லெட்டையும் அதோடைய தரைக்கு அடியில் இருக்கிற அந்த கான்கிரீட் பைப்பையும் மெல்ல மெல்லமா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த கான்கிரீட் பைப் 2ஆ பிளக்கப்படுது. உள்ள இருந்து அந்த உடல் மெல்லமா வெளியே வருது. ஆனா அந்த உடல் இருந்த அந்த கோரமான நிலைமையை பார்த்ததும் அங்கிருந்த அனுபவம் வாய்ந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் முகம் சுழிச்சு அப்படியே பின்னாடி போறாங்க. ஏன்னா அந்த உடல் அங்க வெறும் சடலமா மட்டும் கிடக்கல, இந்த மொத்த உலகமே அதிர்ச்சியாக போற ஒரு பெரிய மர்மத்துடைய அடையாளமா அங்க உறைஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த உடலை வெளியே எடுத்ததுமே முதல் வேலையா போலீஸ் செஞ்சது அந்த நபருடைய முகத்தை கிளீன் பண்ணதுதான். ஏன்னா மனுஷனுடைய அந்த மல கழிவுகள் உடம்பு முழுக்கவே நிறைஞ்சிருந்துச்சு. அதுல முகம் யாரு அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. இப்ப அப்படி கழுவ அந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிச்ச அந்த ஒரு செகண்ட் அங்க கூட்டமா நின்னுட்டு இருந்த மக்கள்ல ஒருத்தர் அப்படியே உறைஞ்சு போய் கத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் இங்க பாருங்க, இது நம்மளுடைய நயோயுகி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பேரை கேட்டதுமே அங்க
அங்கிருந்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியில அந்த இடமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. பிகாஸ் அந்த உடலுக்கு சொந்தக்காரன் நயோயுகி சுகானோ வெறும் 26 வயசே ஆன ஒரு துடிப்பான இளைஞன். இவன் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸுடைய மர்மமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவன் ஏதோ ஊர் பேர் தெரியாத சும்மா சுத்துற ஒரு ஆள் கிடையாது. அந்த ஊர்லயே ரொம்பவே ரெஸ்பெக்டான ஒரு பையன். சொல்ல போனா அந்த கிராமத்துடைய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கூட அவனை சொல்லலாம். படிப்புல செம பிரில்லியண்டான ஒரு பையன். அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கம்பெனில ஒரு நல்ல வேலையில் இருந்தவன். அது மட்டும் இல்ல, சமூக அக்கறை இவனுக்கு ரொம்பவே அதிகம். ஊர்ல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி இவன் தான் முன்னாடி போய் நிற்பான். இன்னும் சொல்ல போனா அந்த ஊருடைய பஞ்சாயத்து தேர்தல்ல கூட இவன் சொல்ற பேச்சை தான் மொத்த ஊருமே கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இவனுக்கு இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட யுகி இங்க எப்படி வந்தான்? அவனுக்கு என்ன நடந்துச்சு? போலீஸ் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பிப்ரவரி 24ஆம் தேதியிலிருந்து யுகிய காணோம். கிட்டத்தட்ட 4 நாட்களா அவங்க அம்மா அப்பா பையன் எங்க போனா அப்படின்னு தெரியலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்மளுடைய பையன் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு லேடி டீச்சருடைய டாய்லெட் பைப்புக்குள்ள இப்படி ஒரு கேவலமான கோரமான நிலையில சடலமா கிடப்பான் அப்படின்னு. அவன் செத்து கிடந்த இடத்துக்கும் அவனுடைய கேரக்டருக்கும் ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கறதுதான் அங்கிருந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு. யுகி மாதிரியான ஒரு நல்ல பையன் எதுக்காக அங்க வரணும்? அவனுக்கு அங்க என்னதான் கதி நேர்ந்துச்சு? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய இறந்த உடலை பார்த்தப்ப அங்கிருந்த மெடிக்கல் டீமுக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. பிகாஸ் ஒரு மனுஷன் இயல்பா இருக்க வேண்டிய நிலை அது கிடையாது. சொல்ல போனா அனாட்டமி படி இது சாத்தியமே இல்லாத ஒரு பொசிஷன். அந்த பைப்குள்ள யுகி எப்படி இருந்தான் அப்படின்னா அப்படியே ஒரு யூ ஷேப்ல வளைஞ்சு கிடந்திருக்கான். மறுபடியும் அந்த பிக்சர் உங்களுக்காக நான் போடுறேன். அவனுடைய முகம் அந்த டாய்லெட்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்து டாய்லெட் போவாங்க இல்லையா, அந்த இடத்துல அவனுடைய முகம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி அங்க இருந்திருக்கு. ஆனா அவனுடைய 2 கால்களும் அப்படியே அவனுடைய தலைக்கு பின்னாடி வந்து அவனுடைய தலைக்கு மேல நீட்டிட்டு இருந்திருக்கு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு இடுக்குள்ள, அதுவும் டாய்லெட்குள்ள எப்படி அவனுடைய உடல் போச்சு? அவனா போய் மாட்டிக்கிட்டானா, இல்ல யாராவது அவனை கொலை பண்ணி இப்படி அங்க வச்சாங்களா அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகள் போலீஸோடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தாலுமே ஒருத்தன் தன்னுடைய உடம்ப அந்த மாதிரி வில்லு மாதிரி வளைச்சு அந்த குறுகிய பைப்புக்குள்ள எப்படி திணிச்சிருக்க முடியும்? இங்கதான் ரொம்பவே மர்மமான விஷயங்கள் தொடங்க ஆரம்பிச்சது. முதல் மர்மமான விஷயம், அவனை டாய்லெட்ல இருந்து வெளியே எடுக்கும் பொழுது அவன் சட்டை போடாம வெறும் உடம்போட தான் இருந்திருக்கான். அப்ப அவனுடைய சட்டை எங்க இருந்துச்சு தெரியுமா? அவன் அதை தனியா கலட்டி நீட்டா மடிச்சு தன்னுடைய நெஞ்சுக்கு கீழே வச்சிருந்த மாதிரி தான் அங்கிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு இது ஒரு பெரிய புதிரா மாறிச்சு. ஓகே, ஒருத்தன் தானா விரும்பி இந்த ஒரு பொசிஷனுக்குள்ள நுழையணும் அப்படின்னா அவன் ஒரு பெரிய யோகா மாஸ்டராகவோ இல்ல உடம்ப எப்படி வேணாலுமே வளைக்கிற ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரராகவோ இருந்தாதான் இது முடியும். நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்குள்ள போகவே முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது அவனை அடிச்சு அவனுடைய எலும்புகளை வளைச்சு உள்ள திணிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி திணிச்சிருந்தா எலும்புகள் முறிஞ்சிருக்கணுமே. பட் அவனுடைய உடம்புல ஒரு எலும்பு கூட உடையில, உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை. சோ இது எப்படி சாத்தியம்? ஒரு ரப்பர் பொம்மையை புடிச்சு மடக்கி அதை உள்ள வைக்கிற மாதிரி ஒரு மனுஷனை எப்படி எலும்புகளே உடையாம அந்த 14 இன்ச் டாய்லெட் பைப்புக்குள்ள திணிச்சு வைக்க முடியும்? இந்த கேஸோட மிக முக்கியமான, யாராலையுமே நம்ப முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம இப்ப வரப்போறோம். இது வெறும் மிஸ்ட்ரி, வெறும் மர்மம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய சயின்டிபிக் சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த விசித்திரமான சம்பவத்தை விசாரிச்ச என்ஜினியர்ஸும் ஃபாரன்சிக் டீம் மற்றும் மெடிக்கல் டீமும் ஒரு மெஷரிங் டேப் எடுத்துட்டு அந்த பைப்புடைய டயாமீட்டர், அந்த பைப்புடைய விட்டத்தை அளந்து பார்க்கறாங்க. அதோடைய அளவு என்ன தெரியுமா? வெறும் 36 சென்டிமீட்டர், அதாவது 14.1 இன்ச்சஸ். ஒரு லேப்டாப் பேக் நுழையிற அகலம் கூட அங்க இல்ல. சரி, ஓகே, யுகியுடைய ஷோல்டருடைய அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷோல்டருடைய அளவை அளக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய தோள்பட்டையுடைய அகலம் 40 சென்டிமீட்டர். சோ எஸ்டிஏ, இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற ஒரு தோள்பட்டை 36 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ள எப்படி நுழையும்? இத ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட கேட்டா கூட சான்ஸே இல்ல அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிருவான். ஆனா இங்க பிசிக்ஸ் அதை விட கொடூரமா இருக்கு. பிகாஸ் நீங்க வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய தோள்பட்டையை விட 4 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கிற ஒரு
ஒரு குறுகிய இடத்துல நீங்க நுழைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தோள்பட்டை எலும்பு உடையணும். எலும்பு உடையாம அந்த தசை அழுத்தப்பட்டு அப்படி குறுகியெல்லாம் உள்ள போகவே முடியாது. பட் இங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா யுகியோடைய உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. சோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு போலீஸ் தலைய பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அவனை கொலை பண்ணி அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த உடலை ஃப்ரீஸ் ஆன ஒரு நிலைமையில இதே மாதிரி உள்ள திணிச்சிருந்தா கூட அப்பவும் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள அந்த உடம்பு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு லாஜிக்கை நீங்க எவ்வளவு யோசிச்சாலுமே சரி விடை கிடைக்கவே கிடைக்காது. பட் இதுக்கு பின்னாடி சில பயங்கரமான தியரிஸ் இருக்கு. அதை பத்தி கடைசியில ஒவ்வொன்னா ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச இன்னுமே சில மர்மமான பொருட்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அந்த பொருட்கள் இந்த கேஸை இன்னுமே சிக்கல் நிறைஞ்ச ஒரு கேஸா மாத்த ஆரம்பிச்சது. கிரைம் சீனை சுத்தி தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு முதல் ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ள யுகியுடைய கார் தனியா நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த காரை செக் பண்ணி பார்த்தப்ப அந்த காருடைய சாவி வண்டியிலேயே அப்படியே தான் இருந்திருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ அவசரத்துல கார் அப்படியே விட்டுட்டு வந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்ததா அந்த டாய்லெட் பைப்புக்குள்ள அவனுடைய தலைக்கு பக்கத்துல ஒரு ஷூ கிடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவலா அதை தான் அந்த டீச்சர் பார்த்திருப்பாங்க. ஆனா போலீஸ் அவனுடைய உடலை வெளியே எடுக்கும்போது அந்த இன்னொரு ஷூ அவனுடைய கால்ல இல்ல. சோ போலீஸ் அந்த ஷூ எங்க அப்படின்னு அந்த இடத்தை சுத்தி ஒரு இன்ச் விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஷூ எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. கடைசியில அந்த ஷூ எங்க கிடைச்சது தெரியுமா? யுகியுடைய உடல் கிடைச்ச அந்த ஹாஸ்டல்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல யுகியுடைய இன்னொரு ஷூ அனாதையா கடந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது யாரோ அவனை துரத்திட்டு வந்திருக்காங்க. அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடும்போது ஒரு ஷூ அங்கேயே கலண்டி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு தியரி தான். இதை பத்தியுமே நம்ம பின்னாடி டீடைலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த சின்ன அந்த குறுகிய பைக்குள்ள அவன் எப்படி துடிதுடிச்சு செத்திருப்பான் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாவே நம்மளுடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். யுகி பிப்ரவரி 24 காணாம போனா அப்படின்னு அவனுடைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவனுடைய உடலை அட்டாப்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. அப்படி அதுல என்ன போட்டிருந்துச்சு தெரியுமா? போலீஸ் யுகியுடைய உடலை அந்த டாய்லெட்ல இருந்து மீட்டாங்க இல்லையா, அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு இருந்துச்சு. விச் மீன்ஸ் அந்த 36 சென்டிமீட்டர் பைப்புக்குள்ள அந்த கும் இருட்டுல அந்த நரகத்துக்கு நடுவுல யுகி கிட்டத்தட்ட 4 நாட்களா உயிரோடு இருந்திருக்கான். எஸ்டிஏ இதை இமேஜின் கூட பண்ண முடியாது. பிகாஸ் உங்களால ஒரு இன்ச் கூட நகர முடியாத அளவுக்கு ஒரு குறுகிய இடம், உங்களுடைய உடம்பை அசைக்க முடியல, காலை நீட்ட முடியல, அசையவே முடியாத அப்படி ஒரு பைப்புக்குள்ள லாக் ஆயிருக்கீங்க. அதுவும் நீங்க இருக்கிறது ஒரு டாய்லெட் ஓட்டைக்குள்ள. அங்கிருந்து வர்ற நாத்தம், இருட்டு இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருந்திருக்கும்? பிப்ரவரி மாசம் ஜப்பான்ல குளிர் -டிகிரி வரைக்கும் போகும். அந்த பைப்புக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பதம் அவனுடைய உடம்ப மெல்ல மெல்லமா உறைய வச்சிருக்கும். அவனுடைய ரத்தம் உறைஞ்சு போற அந்த வழிய அவன் ஒவ்வொரு செகண்டுமே அனுபவிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, தான் அங்கதான் மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற விரக்தி இருக்கு பாருங்க, அதுதான் மரணத்தை விட கொடுமையானது. மேல இருந்து யாராவது டாய்லெட் பயன்படுத்தும் போதெல்லாம் அவங்களுடைய மல கழிவுகள் ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய முகத்து மேலதான் வந்து விழுகும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் மூச்சு திணறலாம் சாகல. அவனுடைய இறப்புக்கு காரணம் ஹைப்போதெர்மியா, அதாவது கடும் குளிர்ல அவனுடைய உடம்பு உறைஞ்சு மெல்ல மெல்லமா அவனுடைய ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்து கடைசியா அவனுடைய இதயம் தான் துடிக்கிறத நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி யுகி அந்த 4 நாட்களா அந்த இருட்டுக்குள்ள என்ன யோசிச்சிருப்பான்? தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் எவ்வளவு போராடி இருப்பான். அந்த ஒரு தவிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த கேஸுடைய மிகப்பெரிய சோகம். பட் இப்பவுமே இருக்கிற ஒரு கேள்வி, அவன் அங்க எப்படி போனா? அவனே போய் மாட்டிக்கிட்டானா இல்ல யாராவது இப்படி பண்ணிட்டாங்களா? பட் இப்படி ஒரு மனுஷனை இவ்வளவு சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கணும் இல்ல? சோ போலீஸ் அங்க இருக்கிற எல்லா தடயங்களையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் ரொம்பவே டீடைல்டா வர ஆரம்பிச்சது. அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா பொருட்களையுமே ஆய்வு பண்றாங்க. ஒட்டுமொத்த ஜப்பானும் ஏன் உலகமே இந்த 14 இன்ச் மர்மத்துக்குள்ள என்னதான் விடை கிடைக்க போகுது அப்படின்னு தங்களுடைய நகங்களை கடிச்சுக்கிட்டு பயங்கரமான ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அதிகாரப்பூர்வமான ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியே வருது. பட் அந்த ரிப்போர்ட்டை படிச்ச அந்த ஒரு நிமிஷம் அங்கிருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க.
அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு, யுகியுடைய கார் சாவியோட ஏன் அப்படி நின்னுட்டு இருந்துச்சு, அங்கிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல யுகியுடைய ஷூ எப்படி இங்க கிடைச்சது, இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா அந்த டாய்லெட் பைப்புக்குள்ள அவனுடைய சட்டை எப்படி அவ்வளவு நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு, கை கால்களை அசைக்க கூட முடியாத அந்த 14 இன்ச் கான்கிரீட் நரகத்துல அந்த உரை பனியில ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய சட்டைய கலட்டி அதை அழகா மடிச்சு தன்னுடைய நெஞ்சுக்கு அடியில வச்சிருக்க முடியும். இன்னும் முக்கியமா அவன் எதுக்காக எப்படி அந்த டாய்லெட்டுடைய ஓட்டைக்குள்ள போனா அப்படின்னு போலீஸ் கொடுத்த அந்த விளக்கத்தை பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்டர்நெட்ல கூட கிடைக்காத சில ஷாக்கிங்கான டீடைல்ஸோட அந்த 14 இன்ச் பைப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மொத்த மர்மத்தையும் நம்ம பார்ட் 2 வீடியோல டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். பாதுகாப்பா உங்களுடைய சொத்தை வளர்க்கணும் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த NFO-வை இப்பவே செக் பண்ணுங்க. பிப்ரவரி 28 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க.